ஒட்டு மொத்தமா குடும்பத்தோட சென்னைக்கு போயிட்டு இருக்கோம். போய் கல்யாண சாமான் வாங்கணும்ல. என்ன 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 அப்துல்லா, நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன்ப்பா. ஏன் தங்கச்சி இந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கு, இவன் அந்த சீட்ல உட்கார்ந்துகிட்டு. புரிஞ்சு போச்சு. ஏண்டா யார் தங்கச்சியா யாரு கவலைப்படாத வேலை. அவனை 4 கம்பார்ட்மெண்ட் தள்ளி திட்டு சொல்லிட்டு நம்ம தங்கச்சியவா பாக்குறேன். பாக்கலப்பா, பாக்க வாய்ப்பு இருக்கு. அது பாக்க வாய்ப்பு இருக்கு. அண்ணே தள்ளுங்க. அவனை கக்கூஸ்ல போட்டு முக்கி எடுத்துட்டோம்ல. என்ன என்ன அவன மாதிரி இவனையும் கொஞ்சம் என்னன்னு கேளு. என்ன ஒப்பல இருந்து பாத்துட்டே இருக்கான். அளவுல பாத்தியாப்பா? புடிச்சிருந்தா சொல்லு, கட்டி வச்சிடுறேன். ஐயோ, எனக்கு அடக்கமான பொண்ணு தான் சார் வேணும். நேரா சுடுகாட்டுக்கு போடா. அடக்கமான பொண்ணு அங்கதான் கிடைக்கும். அங்கதான் கிடைக்கும். இனிமே அடக்கமான பொண்ணு எவனும் கேட்க மாட்டான். மனுஷனுக்கு சிக்கல் வரல. சிக்கலே மனுஷனா வந்தா எடுத்துக்கோமா. Please have it. தேங்க்ஸ் அங்கிள். ஐ அம் பாண்டி. Madam. தேங்க்ஸ். தம்பி. உங்க அன்புக்கு நன்றி. எங்களுக்கு வேற சாப்பாடு இருக்கு. என்ன சாப்பாடு? என் தங்கச்சி ஆசையா சமைச்சு கொண்டாந்ததை என்ன பண்றது? தங்கச்சி சமைச்சா. வாடா குதிச்சடா. குதிக்காதீங்கடா, கை கால் மணும்டா. உன் தங்கச்சி சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டா உசிரே போயிடும். தங்கச்சி கொஞ்சம் அப்படி இப்படிதான் சமைப்பான். எப்படி டேய் 50-60 பரோட்டா கூட அசால்ட் அடிக்கலாம்டா நானு. ஆனா உன் தங்கச்சி சமைச்ச சாப்பாடை ஒரு வாய் கூட சாப்பிட முடியாதுடா என்னால. ஆமாண்ணே, போன வாட்டி உன் தங்கச்சி சமைச்சதை கொண்டு போய் ஒரு நாய்க்கு போட்டனே. நாய்க்கு போட்டியா? அது முக்கியம் இல்ல. இப்ப இது வரைக்கும் ஒரு தாய் வாந்தி எடுத்து பாத்திருக்கேன். தக்காளி ஒரு நாய் வாந்தி எடுத்து அன்னைக்கு தாண்டா பாத்து. தயவு செய்து சொல்றேன்டா, எங்களை விட்டுறா ப்ளீஸ்டா. டேய், நீ இதுக்கு மேல அழுதப்ப கூட நான் உன்னை விட்டது இல்லல்ல. அதனால என் தங்கச்சி எப்படி சமைச்சிருந்தாலும் அத சிரிச்சுக்கிட்டே சாப்பிடணும், அதானே? அதேதான். டேய், உன் தங்கச்சி சமைச்ச சாப்பாட வாயில வச்சுக்கிட்டு சிவாஜியில கூட அப்படி நடிக்க முடியாதடா. எங்களை விட்டுறா. போடா போடா போடா. விட மாட்டா போல இருக்கு. எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. போதும் போதும். உன்னை கட்டி கொடுக்கறதுக்காக எதையெல்லாம் திக்க வேண்டியிருக்கு. என்னால முடியல. என்னால என்ன முடியல? உன்னை கட்டிக்கு போற உன் மாமனே திங்கிறான், நீ தின்னு தொலை திருக்கு பயப்பட. மாமாவுக்காக விஷத்தை கூட சாப்பிடுவேன். ஆனா இது நல்லா இருக்கா? எப்படி இருக்குன்னு? தங்கச்சி சமையல புளியாச்சே. நாங்க தான் அதுக்கு பலியாச்சே. என்ன ஒண்ணு, புளி சாதம் கொஞ்சம் குழையாம இருந்ததுன்னா சூப்பரா இருந்திருக்கும். ஒண்ணு இது புளி சாதம் இல்ல, உப்புமா. ரொம்ப தப்புமா. உப்பு மாவுல புளிய போறது ரொம்ப தப்பு. அத விட சூப்பரா இருக்குல்ல. பாக்குறதுக்கு சொரா புட்டு மாதிரியே இருக்கு. எப்படி புளிறான் பாரு. தங்கச்சி, நீ சாப்பிடல? எவ்வளவு டேஸ்டா சமைச்சாலும் நானே சமைச்சதுனால என்னவோ எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால அண்ணன் போன ஸ்டேஷன்லயே பிரியாணி வாங்கி கொடுத்துச்சு. பிரியாணி? இந்த நிகழ்ச்சி எப்படா நடந்துச்சு? கேப்ல. மா, நீ மட்டும் டல்லா இருக்கிற? இல்லண்ணா, நான் கல்யாணம் பண்ணி போயிட்டா உங்க எல்லாத்துக்கும் இவ்ளோ டேஸ்டா யார் சமைச்சு போடுவாங்க? அந்த ஒரு நம்பிக்கையில தான்டா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது உனக்கு பொறுக்கல? தங்கையொரு தீவமன்றோ. ஐயா பசிக்குதையா? கடவுள் மாதிரி ஒருத்தன் வந்திருக்கானே. அப்படியே திருப்பி விடு. பிச்சைக்காரனுக்கு போட்டா புண்ணியமா? போடுங்கயா. நீங்க போடுங்கயா. நான் சாப்பிட்டு சூப்பரா இருக்கும். சரி ஐயா, இந்த பிச்சைக்காரன் மாதிரி இவ்வளவு தாராளமா யாருமே சாப்பாடு போட்டு கிடையாது. நீங்க நல்லா இருப்பீங்க. உயிருள்ள வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டேயா. உயிர் இருந்தா தானே. யாரும் கவலைப்பட வேணாம், இன்னொரு வேலை இருக்கே. உலகத்திலே ரிஸ்க் இல்லாத தொழில் தான் இதுக்கு வந்த. இதுல எவ்வளவு ரிஸ்கா? சொல்றா. நீ விட்டு தங்கச்சிமா, கை கழுவணும்னு சொன்னல, வா போலாம். சாப்பிடாத கை கழுவு. சாவடிக்கிறதுக்கு 1000 வழிங்க இருக்குடா. இப்படி சாப்பாடு போட்டாடா சாவடிப்பீங்க. உங்களுக்கு நல்ல சோறு வேணும்னா அடுத்த பட்டிக்கு வாங்கடா, நான் கொடுக்குறேன்டா. நல்ல சோறு இருக்காமனே, வாடா. என்னடா பிச்சைக்காரன் பயங்கரமா பாராட்டிட்டு போறான் போல் இருக்கு. அவன் மட்டும் செத்து இருந்தேன், எல்லாரும் கொலை கேஸ்ல உள்ள போயிருப்பான்.